அரசாங்கமா இது பஞ்சாங்கமா அமைச்சர் வந்துட்டமா நெஞ்சால சாப்பிடறாளுவே கண்ணால உறங்குறாளுவே என்னம்மா தெரியுதா வாடி வாடி அம்மா வரவேண்டு வணக்கம் வணக்கமா சவுக்கமா சவுக்கமா சவுக்கு சவுக்குமா சோறு திங்கிற கை எங்க கொண்டு வைக்கிற சோறு திங்கிற கை தான் வச்சா மறுபடியும் இந்த கையால என்ன பண்ண முடியும் சோறு தான் திங்கணும் பின்ன 4 இட்லி சாப்பிடலாம் அந்த இடத்துல கையை வச்சா கேட்டுக்கீங்க கதையா விதியா வெல்ல வெங்கடாம்பட்டாலே முடியாது வெங்கடாம்பட்டாங்க வேங்கத்தினாலே முடியாது வெங்கடாம்பட்டா பக்கத்துல கடித்தமிழ் தள்ளி காட்டுறாங்க சொல்லுமா வரவேண்டு வணக்கம் 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 வாழ்வு தரும் வாழ்வு தரும் வாழ்வை வசதி தரும் வசதி தரும் வசதி என்ன தரும் அசதி தரும் அசதி தந்தா என்ன பண்ணும் அப்புறம் என்ன வீட்டுல பத்து வேண்டியதுதான் பட்டு நம்ம சாப்ப வேண்டியதுதான் மாத்திரையா வரவேண்டு வணக்கம் என்று சொன்னே பெரும்பாலாவது பெரும்படல் உழைத்தல் பெரும்பயிர் வர்த்தா அகத்தில் அழகு முகத்தில் தெரியும் அவுத்துட்டு பார்த்தா எல்லாம் தெரியும் என்ன தவுத்துட்டு பார்த்தா அந்த காலத்து ஓலைச்சோடி பாருமா ஓலைச்சோடியில இருப்பாங்க தாலி பண்ண மட்ட போல ரெண்டு பக்கம் நறுக்கிட்டு அப்புறம் ஓலைச்சோடியை எழுதி அது ஒரு ஊசியால பொத்தல் போட்டு 2 பக்கம் பலகாரம் வச்சு அதை பவுத்துட்டு பார்த்தா அதுக்கு நூல் போட்டு சுத்திருப்பாங்க இந்த நாடகத்து பாட்டு இதுல இருக்கா அந்த நாடி நக்கணும் நாடி நக்கணும் இல்ல கழுது நக்கணும் நாடி நக்கணும் இதெல்லாம் இருக்கா அப்படின்னு அவுத்துட்டு பார்த்தா தெரியும் ஐயோ மூக்கத்தோட மூளை வலியுது பாரு சளி பிடிச்சி நீ 10 நாளா லோடு போடுறேன் உன் கட்சி எங்கடி வச்ச மினியோட தண்ணி குடிச்சிட்டான் வந்திருக்கக்கூடிய அம்மாறு எங்கிருந்து வருகிற பேர் என்ன ஊர் என்ன நாடு என்ன தேசம் என்ன ஏதாவது விளக்க உனக்கு தெரியுதான்னு கேட்டேன் நீ யாரு உங்க அப்பா யாரு உங்க அம்மா ஓத்தா யாரு நீங்க என்ன மெட்ராஸ் போனவரா ஓத்தா காய்கறி விற்கிறவன் கோயம்பேட்டுல மெட்ராஸ்ல எந்த ஏரியாவில் இருந்தேன் மெட்ராஸ்ல கோயம்பேட்டுல மெட்ராஸ்ல இருக்க கோயம்பேடா ஒக்கா மேடா கோயம்பேடு அப்படியா இருந்தாலும் அம்மா எங்களுடைய நாடு இருக்கிறது பேர் வாங்கு நாடு சீர்வாங்கு நாடு செயல்படாம நாடாட்டு கிழக்கூடிய ஆமா 21 உலகம் அப்பு வாயு தேய்வாதர சுதர கனிஷ்ட தராதர மகாதர பாதாள உலகம் அதனி 56 தேசம் என்பதோ 56 அங்கே அவந்தி குடகு நேபாளம் பப்பாரம் குஜாரம் பாண்டியம் குஷாரம் வங்காள விரிகுடம் சம்பரம் இமய முதல் குமரி வரை போற்றி புகழக்கூடிய எங்களுடைய நாடு இருக்கிறது சந்திர உதயகிரி
திகழக்கூடிய ஆமா மக்களுடைய காலிலே முள்பட்டால் முற்பட்டால் மன்னனுடைய நேத்திரத்தில் முள்பட்ட பாவனையாக பாவனையாக ஆறில் ஒரு கடல் வாங்கி 6 கடலை மை வாங்கி 6 கடலை மை வாங்கி 3 எழுதுறது மோனவத்தவன் என்ன bloody idiot nonsense wonderful என்ன பாதியங்க என்னது ஒன்றப்புல magic wonderful மக்களுடைய காலிலே முள்பட்டால் மன்னனுடைய நேத்திரத்தில் முள்பட்ட பாவனையாக அரசாட்சி செய்யக்கூடிய வீர புஜாக்கிரம் புரிந்திய மன்னாதி மன்னர் மகிழ முடிவந்த இந்நாட்டுக்கரச ராஜாதிராஜ ராஜ குலசரக ராஜ மாத்தாண்ட ராஜா மாத்தாண்ட என் தந்தை இருக்கிறாரே சந்திர உதயகிரி மன்னன் சந்திர உதயகிரி மன்னனுக்கு ஆமா இல்லடா துணைவியா திகழக்கூடிய ஆவியா இருக்கக்கூடிய என் தாய் இருக்கிறாளே மாதர்குல மாணிக்கம் ஆமா மாதார்குல மாணிக்கம் மங்காத செல்வம் மங்காத செல்வம் மாமாவிருந்தன்ன பூமாவிருந்தன்ன மாமாவிருந்தன்ன பூமாவிருந்தன்ன மலை மாவிருந்தன்ன நிமவிருந்தன்ன செண்பகவல்லி செண்பகவல்லி இருவருக்கும் மகளாக பிறந்த சந்தன உதயகிரி மன்னனுக்கும் செண்பகவல்லியர்க்கும் மகளாக பிறந்த ஆசைக்கும் அன்புக்கும் பண்புக்கும் பாசத்திற்கும் மோட்டருக்கு சாட்டருக்கும் சுவிட்ச் பாக்ஸுக்கும் நீ என்ன மன்னத்துக்கு தான் கண்ணம் பாடுவியா நீ சொல்றது கரெக்டா ஆனா இருந்தாலும் அறிவு இருக்கணும் பொண்ணா இருந்தாலும் புரிஞ்சுக்கிட்டு இருக்கணும் பொம்மையாட்டிக்கு தான் 1.5 மணி இருக்கும் நீ போய் பாத்துக்கியா புத்திமா ஆனா அடிச்சு வளர்க்கணும் பொண்ணை புடிச்சு வளர்க்கணும் பொண்ணை ஒரு நாளைக்கு அம்மா வளர்ந்துருக்குன்னு புடிச்சு அந்த வீட்டுக்கு போகாத டிவி பார்க்க இந்த வீட்டுக்கு போகாத டிவி பார்க்க அப்படின்னு போச்சு புத்தி பத்தி சொல்லி வளர்க்கணும் என்ன வேப்பெண்ணெய் தாள் சாப்பிட்றோம்னா பழவாழ்ந்து குழவாழ்ந்து இருக்கும் விளக்கெண்ணெய் தான் அப்படி இருக்கும் ஆசிரியர் வேப்பெண்ணெய் அங்க போய் புளிய மாத்திட்டு உட்காந்து சொல்லு எங்க அப்பாவுக்கு ஒரு மனநோய் பாதிக்கப்பட்டவர்கள் பார்த்து கேட்டு வேண்டித்தானே ஏமா பொண்ணா பிறந்த புள்ளியா இருக்கு என்னைக்கு வீடு வெளிக்கிழமோ என்னைக்கு விடிகாலம் வருமோ அப்படின்னு மனசுல குழப்பம் தான் வந்த பிற்பாடு நம்ம வீட்டுல தான் துணியை வச்சு போட்டு படுக்கூடாது வயசுக்கு வந்த பின்ன புரியுதா சாக போட்டு படுத்துக்கிட்ட மடியில நெருப்பு கட்டின்னு இருக்கிற கதை மயிர் போச்சுக்கிறதா என் மாவளுக்கு வசனம் இருக்கு ஆனா என் பொண்டாட்டிக்கு வசனம் இல்ல உட்கார போய் பொண்ணு நம்ம சோழன் உட்காரான் பொண்டாட்டி எங்க போனான்னு தெரியுது ஊருக்கு கிளம்பிட்டா அப்படியா தேழக்கூடிய இருவருக்கும் மகளா இருக்கக்கூடிய ஆமா ஆகாய பூமியை போல வளவிக்கண் இலக்கண் போலவும் சந்திர சுரியனை போலவும் எள்ளுக்குள் எண்ணெய் போலவும் போலவும் இல்லடா போலவும் இருக்கக்கூடிய ஆசைக்கு அன்புக்கு நெகமும் சதையும் போலவும் நீருடன் பாலை போலவும் திகழக்கூடிய என்னுடைய பேர் இருக்கிறது. ஆமா, உனக்கு என்னன்னு தெரியாது? என்ன பேரு? சிவஞானவல்லி. சிவஞானவல்லி சிவஞானவல்லி என்று எழுந்தாலும் என் நெற்றியில்
இது சிவஞான வள்ளி என்று அறிந்தாலும் பள்ளிக்கூடத்துல பாடங்களை கற்பித்து வருகிறேன். அப்புறம் என்னம்மா புரியுதா? கல்லூரி கல்வி சொல்ல கல்வி எடுத்து கொடுக்குறேன், காசு கனமா கொடுக்குறாங்க. அப்புறம் கல்விச்சாலை பாடசாலை புரியுதா? நீ நானும் ஒரே கிளாஸ்ல தாண்டி படிச்சோம். நீ ஒரு கிளாஸ் கொடுத்தா உனக்கு நீ தூங்கிடுவா. நான் பார்த்தா ஒரு 11 மணிக்கு தான் முடிச்சுக்குவா. கிளாஸ்ல குடிக்கிறது இல்லை நானு. ஒரு கிளாஸுக்கு 3 கிளாஸ் அது போட்டா காலையில ஏன் நீ குடிக்கிற? அதான் ஒரு 10 மணிக்கா சாப்பிட்டேன்னா அது வரைக்கும் 3 மணி வரைக்கும் தாங்கல. காலையிலே சாப்பிடறதுனால 11 மணிக்கெல்லாம் தூக்கம் கலந்து போகுது. அப்புறம் ஏன் போக படிப்பது கிளாஸ்ல. படிப்பு கிளாஸ்ல குடிக்கிறது கலந்து பாக்குறது அப்பனும் புள்ளியும் அது அங்க அப்படியா இருக்கக்கூடிய அழகிறீங்களா இப்படியே மாட்டேன்னு சொல்றான். எங்க அப்பா சொன்னாரு, முறையற்று முற்றோலை சேர்பவனும் முறையற்று முறையில்லாத போறவனும் என்ன சேர்பவனும் யாரு? அதுதான் கிருபானந்தவா. பாரியார் கம்முனே இருக்க மாட்டாளா? இருக்க மாட்டான் அவனுக்கு. இப்பதான் கொஞ்ச நாளாதான் அப்பா கம்முனே இருக்க மாட்டானா? அவனா யாருங்க? தண்ணி ஏன் தண்ணி மாறுறாங்க? ஊர்ல போய் அப்ப சூட் அடிச்சான். சின்ன வயசுல எங்க அப்பா பழக்கமா போயிருக்கு. கல்வி சமுத்திரம் கமலாலயம் தமிழ் கடமாலை கமலாலயம் தமிழ் கடமாலை திறந்த வெள்ளம் கற்பனை பொற்பீடம் கவிமாறி இருப்பீடம் அந்த கடைமலை இருப்பீடம் கவிமாறி பொழியும் மேகம் கவிமாறி பொழியும் அப்பேற்பட்ட கற்கனன்றே கற்கனன்றே பிச்சல் பொய்யும் கற்கனன்றே அந்த சொல்றதுக்கு ஆள் வச்சிருக்காங்க. யார் அது? மாறி போட்டாங்க. என்னடா கற்கனன்றே பிச்சல் பொய்யும் கற்கனன்றே கருகர் கண்டே கருகர் கண்டே கற்கனன்றே கற்கனன்றே பெச்சிக போகில் கற்கனன்றே கருகர் கண்டே கருகர் கண்டே பிச்சி பிச்சி கருகர் கண்டே வள்ளுவர் தம்பி அபரமராட்சதா அங்காளம சண்டைன்னு சொல்ல அருமாச்சா சரி சொந்த சுந்தரே சிறுதொண்ட மாதேவி சிறுதுண்டு மாதவி தெலுங்கு ஹிந்தி கன்னடா முராட்டு அப்படி எல்லாம் தெரியக்கூடிய வெள்ளத்தால் போகாது
பிள்ளையும் படிக்க வேண்டாம், பிள்ளையும் படிக்க வேண்டாம், அது பிறப்பாலடி படவும் வேண்டாம். பிரம்மலடி பரவ வேண்டாம். சல்லையா சுவடி தூக்கி அப்ப பள்ளிக்கூடத்து பையே அந்த பள்ளிக்கூடத்துல இருக்கிற புஸ்தகம் அது பேரு சவரி. சுவடி. ஆமா, அந்த சுவடிக்கு என்று சொல்லக்கூடியது அது தூக்கிறது சல்லையா தொல்லையா இருக்கலாம். சல்லையா சோழி தூக்கி சந்தன படவும் வேண்டாம், சகல பரவ வேண்டாம். எனக்கு பிள்ளை என்று இருந்தால் போதும் பேரை எடுப்பதற்கு. பெரும்பாலும் படிக்க வைக்கிறாங்க குழந்தைகளை. நம்மதான் ஒரு எழுத்து கத்துக்காத போயிட்டுமே, ஏமா நீ வேற பிள்ளையாவது படிக்கட்டும் நம்ம பிச்சை எடுத்தாவது இந்த பிள்ளைய படிக்க வைக்கிறாங்க. என்ன ஆனா ஊருக்கு ஊருக்கு தலைவரோ நம்பரோ சேர்மேனோ நல்லா 21 தலைமுறைக்கு சொத்து பத்து சம்பாதிச்சு வச்சுக்கோங்க. கல்வி என்பது தேவையில்லை. ஆமா, பிள்ளை நல்லா படிச்சா போதும். போதும். வாத்தியார் பள்ளிக்கூடத்தில் அடிச்ச உடனே வீட்டுக்கு வருவோம் அழுதுக்கணும், ஏன்பா என்னப்பா தப்பு செஞ்சேன், ஏன்பா நல்லா படிப்பான்னு இவங்க 2 கொடுக்கணும். உடனே இவருக்கு கோபம் வந்துடும். பாறேன் என் பிள்ளை எப்படி அடிக்கலாம், நான் ஊருக்கு தலைவரா இருந்து அவருக்கு எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்கணும். என் பிள்ளை எப்படி அடிப்பேன் அப்படின்னு கேட்பாங்களா. ஆமா, சல்லையா சுவடி தூக்கி சல்லையா சோழி தூக்கி அது சங்கட படவு வேண்டாம், சங்கடப்படவே வேண்டாம். பிள்ளைன்னு எனக்கு இருந்தா வேற போதும். சொல்வதற்கு 21 தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிடக்கூடிய சொத்து பத்து இருக்கு. இருக்கு. இதெல்லாம் வந்த வழியா போயிடும். ஆமா, கொல்லி வைக்க பார்த்து நினைப்பான் நம் பிள்ளை. ஆ, ஏன்னா மனிதனா பிறந்து விட்டோம், புகழ் இல்லாத மனிதன் புழுவுக்கு சமானம். முழுவுக்கு சமானம். என்னன்னா இந்த கொரோனா வந்து என் மாம்பேர் செத்தாங்க. ஆமா, வீட்டுக்கு இந்த ஜடலத்தை கூட கொடுக்கல. ஆ, எல்லாருக்குமா அந்த நாடகம் அமையணும், ஆ, நல்ல முறையா சீரும் சிறப்புமா இருக்கணும். ஐயா அவர்களை ஆடல் பாடலோடு மேல கட்சியோடு கொண்டு போய் அடக்கம் செய்தாங்க அம்மாவை. ஆமா, பார்வதி அம்மா. அதன் பிறகு மாணிக்கப்பா அப்பா மாணிக்கப்படியாச்சு மாணிக்கப்படையாட்சி ஐயா அவர்கள் இருவரும் சால்வாக சாமீப சாரூப சாயிச்சோம் சாயிச்சோம். உலகத்துல மாம்பேர் சாகரம். ஆமா, எல்லாருக்குமா அந்த நாடகம் வைக்கணும், மோட்சத்துல சேர்க்கணும்னு குடுப்பன இருக்கு. இல்ல ஏற்கனவே நம்ம எழுதாத குறைக்கு எழுதாலும் தீராது. அப்பேற்பட்ட ஐயா மாணிக்க ஐயா அவர்களும் பார்வதி இல்லற துணை பார்வதி ஐயா அம்மா அவர்களும் அதான் மாணிக்கம் பார்வதி பேர பத்தியா சாலோக சாமீப சாரூப சாயுட்சம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் பதவி அடைய இந்த அரியன வாய்ப்பு. ஆமா, கழிவுதா அலிங்கு இறைவா கழிவுதா அலிங்கு எமன் கணக்கு பார்க்கிறான் நாளன் வந்தாலே கடலே சித்ராபுத்திரனை விடுத்து இன்னைக்கு யார் கணக்கு முடிஞ்சிருக்கணும் என்று கணக்கு ஒரு கணக்கா பார்த்து கொண்டு இருக்கிறான். ஆமா, இன்னைக்கு அவங்க முன்ன போனாங்க, நம்ம அடுத்து நம்மளும் பின்னாடி போக போறோம். முளவு சேர்ச்சியா நம்ம வாழ போறோம். இது என் வீடு, என் மண்ணு, இது என் பிளாட்டு, இது என் வீடு அப்படின்னு சொன்னா நம்ம வீடு சிரிக்குமா, நாடு சிரிக்குமா, அந்த மண்ணு சிரிக்குமா? ஆமா, மண்ணையாண்டிலும் மண்ணிலும் கோடி எத்தனையோ கோடி இருக்கும் நெஞ்சே ஒரு தெருக்கும் தீங்கன செய்யா வர ஒருத்தருக்கும் உபத்திரத்தை செய்யாத தயவு செய்து உங்களை கேட்கணும். ஆமா, ஆமா, நான் வாழாவிட்டாலும் அடுத்தவனை வாழ வைத்து பார்க்க வேண்டும். புரியுதா? அப்படி ஒரு நாளைக்கா கழிவுத இந்த நாள். ஆமா, இத பாடலாம் எழுதியிருக்காரு தேவந்தரை சேர்ந்த ராமசாமி. கழிவுதா நாள் இங்கு கணக்கு பார்க்கிறாங்க காலன் வந்தாலே அந்த காலன் வந்தாலே
வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரையா கடைசி வரைக்கும் யாரும் நம்ம கூட வரவா போறாங்க இல்ல 800 காணி 90 மனிதா என்ன பிறக்கும் போது ஒண்ணு கொண்டு வரதில்ல ஆமா போகும்போது ஒண்ணு கொண்டு போறதில்லன்னு சொல்லுவாங்க எங்க அப்பா போகின்ற போது கொண்டு போவது ஒரு 2 என்னன்னா நல்லவனா கெட்டவனா தீமையா நன்மையா அப்படிதான் போட்டு வார்த்தை பேசாதீங்க போற்றக்கூடியவர்கள் இந்த உடம்புல இருக்கக்கூடிய நடமாடக்கூடிய ஜனனத்துல உயிரின்னு ஒண்ணு வச்சிருக்கான் இது எந்த வடிவத்துல இருக்கும் கருப்பா இருக்குமா சிவப்பா இருக்குமா 1 கிலோ இருக்குமா 2 கிலோ இருக்குமா இல்ல அப்படின்னு பார்க்க முடியுமா முடியாது உடல்நிலை சரியில்லைன்னு டாக்டர் கிட்ட போறோம் உடல்நிலை சரியில்லைன்னு போறோம் அப்ப இந்த சிறுகுடல் பெருகுடல் கிட்னி ஈரல் அனைத்தும் ஸ்கேன் போட்டு டிவி மூலமா காட்டுறாங்க கம்ப்யூட்டர்ல ஆமா ஸ்கேன் போட்டு எக்ஸ்ரேல காட்டுறாங்க இந்த உயிர் இந்த வடிவத்தில் தான் இருக்கும் இது உனக்கு தேவைப்படும் அதனால கொஞ்சம் சக்தி ஏத்தி விடுறேன் இந்த உயிரை பார்க்க ஏற்ற முடியாது ஒரு உயிரா 2 உயிரா பார்க்க முடியுமா கரண்ட் இருக்கு இது எல்லாருக்கும் ஒளி தரும் ஆனா இது எந்த வடிவத்தில் இருக்கும் நம்ம அதை ஆராய்ச்சி பண்ணோம்னா முடியாது ஆனா ஆராய்ச்சி பண்ணலாம் அந்த ஜாயிண்ட புடிச்சு கிள்ளனா சூத்தாலி வாயாலி புகை வரும் அது எப்படிதான் வருதுன்னு பாப்போம் கை நீங்க கூட வந்து புஷி நில்லு என்னையா பட்டு போய் சேரும் இது தெய்வீக லட்சுமி கடாட்சி போட்டிய கலைடா தெய்வீக கலை விடிய கலை இந்த உடம்பை விட்டு இந்த உயிர் போயிட்ட பிறகு இதுக்கு பேரு இந்த காட்சி சேர்ந்து காட்சி சேர்ந்து காலம் சேரும் பண்ணோடி இந்த காலம் சேரும் பண்ணோடி வழிக்கு ஒன்னோடி கடையை விரித்து கொள்வாரில்லை அப்படி என்று வள்ளலாறு சொல்லுங்க சோதியா மறைந்தாராம் கடையை விரித்து கொண்டேன் ஒரு கடன் ஒரு ஊர்ல இருந்தா 4 பசங்க கொள்வார் யாரும் இல்லை 4 பசங்க வந்து கொண்டேன் கடையில வாங்கினாதான் அந்த கடையில வியாபாரம் எது வாங்கலாம் அந்த கடையில என்ன ஆகும் ஐயோ ஒன்னு அவன் ஈர்த்து மூணு அடித்தான் அது போன்று கடையை விரித்தேன் இதை கொள்வாரில்லை வாங்குவாரில்லை கடையை சுருக்கி கொண்டேன் என்று ஜோதி வடிவத்தில் அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் ஜோதி இந்த உடம்பு விட்டு அந்த உயிர் போற நேரத்தில் நினைக்குமா நம்ம மாத்திரம் சம்பாதிச்சுமே 2 அடிக்கு மெத்த வீடு கட்டணும் நிலப்பலம் வாங்கணுமே 800 காணி சொத்து பத்து சம்பாதிச்சுமே நம்பர் தலைவர்னு பேர் எடுத்துமே இந்த உடம்பு விட்டு இந்த உயிர் போகுது இது பொய்யான ஊரு நம்ம மெய்யான ஊர் நம்ம சொந்த ஊர் இது வந்த ஊரு நம்ம சொந்த ஊருக்கு போறோம் நினைக்குமா விக்கு 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 விக்குன்னு இந்த உயிர் போற நேரத்துல அப்ப நினைக்குமா இது போய்தாடா போய் நாடு போய்தாடா போய் நாடு நம்ம முடஞ்சதெல்லாம் வீண்பாடு நம் உழைச்சதெல்லாம் வீண்பாடு மண்ணிலே முளைச்ச பூண்டு மண்ணோட ஒரு நாளைக்கு அடிக்கும் மண்ணோட ஒரு நாளைக்கு புனரவி மரணம் புனரவி ஜனனம் இங்க புனரவி மரணம் புனரவி ஜனனம் புனரவி மரணம் புனரவி ஜனனம் சொல்லு புனரவி மரணம் புனரவி ஜனனம் புனரவி மரணம் புனரவி ஜனனம் 3 தடவை சொல்லு புனரவி மரணம் புனரவி ஜனனம் என்பது யாருகிட்டையும் கிடையாது எந்த நிமிஷத்துல இப்பவோ பின்னவோ இன்னும் சற்று நேரமோ இரவிலோ பகலிலோ நப்பிலோ தீயிலோ நாயிலோ பேயிலோ அரவதல் கொடியிலோ சப்பரிய வீட்டிலோ காட்டிலோ நடனுடைய பாவனையிலோ சப்பரிய வீட்டிலோ சப்பரி இல்ல செப்பரிய வீட்டிலோ காட்டிலோ நாட்டிலோ நடனுடைய பாவனையிலோ நடந்துகிட்டு இருக்கும் போதும் கல்லு தடுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் சத்தம் இருக்கும் என் உயிரை பிறந்திடம் தெல்லை வா நடரா ஐயா அவர்கள் அம்மா அவர்களும்
சால்வாக சாமீப சாரூப சாயிட்சம் இறைவனுடைய பலத்தை அடைய வேண்டும் என்று இந்த அரியணை வாய்ப்பு கன்னி தமிழ் காவியமே சென்றீரம்மா எமலோகம் சென்றீரம்மா எங்க அம்மா எங்க இறைவனாய் இருப்பதிலே சேர்ந்து விட்டு அம்மா இன்னும் கொஞ்ச காலம் நீண்ட காலம் நீங்க எங்களோடு இருந்து வைக்க கூடாதா அப்படி என்று நீ பெற்ற பிள்ளையா திகழக்கூடிய ராஜேந்திரன் அண்ணன் அவர்கள் மன உருகி பெற்ற தாயும் சிறந்த கோவிலுமில்லை தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்று அழுதக்கன் சிந்தனையோடு அம்மா இன்றைக்கு 15 நாளாக அம்மா கண்ணி தமிழ் காவியமே நாங்கள் கண்டெடுத்த ஓவியமே எங்க அப்பா அம்மா எங்களையும் தான் மறந்து அம்மா எங்களையும் தான் மறந்து எவ்வளோ சென்றீரம்மா போட்டோ பிடித்து வைத்தோ ஒன்னே போக வர பார்த்திருந்தோம் நான் பிடித்த போட்டாவை நான் எடுத்து சென்றிருந்தா நான் பிடித்த போட்டாவை அந்த யமன் எடுத்து சென்றான் மண்ணிலே பிறந்து மக்கள் ஓடி வாழ்ந்து அம்மா எங்களை விட்டு பிரிந்தாய மக்களை பெற்ற மகராசி பிள்ளைகளை பெற்ற புண்ணியவதி எங்கிருந்தோ செய்யும் மாண்டு விட்டீரோ அம்மா பார்வதி அம்மா நீங்கள் மறைந்து கட்டடிக்கு மாளிகையில் அம்மா
ராசி பிள்ளைகளை பெற்ற புண்ணியவதி தாய் அருமை ஐயா மாணிக்க படையாட்சி ஐயா அவர்கள் மாணிக்கம் படையாட்சி ஐயா அவர்களும் இல்லற துணைவி பார்வதி அம்மா அவர்களும் சாலோக சாவீப சாரூப சாயுட்சம் இறைவனுடைய பாதத்திலே ஆத்மா சாந்தி அடைந்து இந்த சொர்க்க விழா என்று சொல்லக்கூடியது இந்த சிறப்போடு நடந்து கொண்டு வருது. அன்பா அவர்களுக்கு மாண்டு மறைந்தவர்களுக்கு சொர்க்க விழா ஆலயத்துக்கு நடப்பது திருவிழா. அப்பேற்பட்ட இந்த சொர்க்க விழாவை சொர்க்கத்திலே சேர்க்க அரியணை வாய்ப்பை தந்த அருமை பிள்ளையாக ஐயா மாண்டு மறைந்த ஐயா அவர்களுக்கு பிள்ளையா திகழக்கூடிய எங்கள் அருமை அண்ணன் உடன்பிறவா சகோதரா திகழக்கூடிய எங்கள் அண்ணன் அதோ ராஜேந்திரன் அவர்களால் விழுப்புரம் அடுத்த கல்பட்டை சார்ந்த மோகன் அடியனுக்காக அதோ பட்டா இந்த உடலை வளர்க்கக்கூடியது அன்னதானம் உடம்புலே மானத்தை மறைக்கக்கூடியது ஆடைதானம் 32 தானத்திலே இதோ ஆடைதானமாக பட்டாடையை பட்ட ஆடை வஸ்திர தானத்தை கொடுத்து அதோடு விட்டால் பெருமதாண்டு சொர்ண காணிக்கையாக வாரி வழிகப்பட்டது போய் கட்டி பிடிக்கிறான் ஐயா அவர்களுக்கு வாரின் வலிமையும் குபேர சம்பத்து மாறிக்கொண்ட ஆயுசை பெற்று நோயற்ற வாழ்வு குறைவற்ற